கேஎஃப்சி சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. சுவையானது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய ஏன் உலகத்தினுடைய பல பகுதியில கடை இருக்குதுங்க. அந்த கேஎஃப்சி எப்படி வளர்ந்தது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். கலோனல் சாண்டர்ஸ் அப்படிங்கிறவரு, அவர் குழந்தையா இருக்கிறாரு. குழந்தையா பொறக்கிறப்போ ஒரு மிடில் கிளாஸ். அவங்க அப்பா வந்து இறந்துடுறாரு சின்ன வயசுலயே. அவங்க அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த புதுசா வந்தவர் என்ன செய்றாருன்னா, இவர் கலோனல் சாண்டர்ஸ ரொம்ப கொடுமைப்படுத்துறாருங்க. அதனால அவர் வீட்ட விட்டு வெளியேறாரு. வெளியேறி அங்கேயும் கிடைச்ச வேலை ஹோட்டல். ஏதோ ஒரு ஹோட்டல்ல போய் வேலை செய்றது, அத செய்றது, இத செய்றது செஞ்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் 18 வயசுல ஒரு பெண்ண கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்புறம் அந்த பெண்ண இவர வந்து புடிக்கல. அந்த பெண்ணு தனியா போயிருது. அப்ப இவர் வந்து தன்னுடைய 65 வயசு வரலுங்க பல ஹோட்டல்ல வேலை செய்றாரு. சின்ன சின்ன விடுதியில போய் சிக்கன் செஞ்சு, ஃப்ரைடு சிக்கன் அது இதுன்னு செஞ்சு வியாபாரம் செய்றது அப்படியே ஆரம்பிச்சாரு. அப்புறம் சொந்தமா ஒரு ஹோட்டலும் வச்சாருங்க. 65 வயசுல ஒரு ஹோட்டல் கடை வைக்கிறாரு. ஹோட்டல் கடை வச்சா, அந்த ஹோட்டல்ல சுமாரா வியாபாரம். ஆனா நஷ்டம் தான் வருது. அப்ப 65 வயசு வரல எந்த தொழிலுமே அவருக்கு கைகூடலைங்க. அப்புறம் அவரு அந்த தன்னுடைய அம்மாட்ட கத்துக்கிட்ட அந்த சிக்கன் ஃப்ரை செய்றது, ஃப்ரைடு சிக்கன். அந்த டெக்னிக்கையும் சில டெக்னிக்கையும் பயன்படுத்தி ஒரு புதுசா ஒரு ஃபார்முலா ஒண்ணு உருவாக்கியிருந்தார். சரி இந்த ஃபார்முலா வந்து நம்ம கம்பெனியில போய் பல ஹோட்டல்ல போய் கேட்கலாம். கேட்டா அவங்க லாபத்தில எனக்கு பங்கு குடுக்கணும். இதான் கண்டிஷன். 1009 ஹோட்டல் போய் கேட்குறாருங்க. ஒவ்வொரு ஹோட்டலா ஏறி இறங்குறாரு. யாருமே வேண்டாம் வேண்டாங்கிறாங்க. அப்ப மனம் மனம் வந்து எந்த அளவுக்கு ஒரு தைரியமா இருக்கும் பாருங்க. அப்ப 1010வது ஹோட்டல் தான் அவருடைய ஃபார்முலா வாங்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "சரி, நீங்க இந்த மாரி செஞ்சு குடுங்க. உங்களுக்கு நாங்க லாபத்தில பங்கு தர்றோம்." அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் கென்டக்கி ஃப்ரைடு சிக்கன். அதாவது கேஎஃப்சி. இன்னைக்கு அவரு இறந்துட்டாருங்க. ஆனா 65 வயசுக்கு அப்புறம் தாங்க அவருக்கு அதிர்ஷ்டமே வந்திருக்குது. மிகப்பெரிய கோடீஸ்வரர் தாங்க செத்தாரு. அதனால நம்ம நெனைக்கிறோம், "ஐயோ! நான் ஏழையா இருக்கிறேன். நான் அந்த ஜோசியக்கார்ட்ட கேட்டேன், இந்த ஜோசியக்கார்ட்ட கேட்டேன். அதிர்ஷ்டம் வரல." அப்படின்னு நம்ம நெனைப்போம். 40 வயசு ஆயிருச்சு, 50 வயசு ஆயிருச்சு, 60 வயசு ஆயிருச்சுன்னு. அப்போ 65 வயசுல கூட அவருக்கு யோகம் வந்திருக்குது பாருங்க. அப்ப அவரு இறக்கின்ற பொழுது உலகம் பூரா பிரான்ச்சுங்க 30,000த்துக்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் KFC. அத்தன விற்பனை. இன்னைக்கும் நல்லா அமோகமா வித்துக்கிட்டு இருக்குது. அந்த டேஸ்ட் ஃபார்முலா யாருக்கும் தெரியாது. அப்ப அது ஒரு ரகசியம், தொழில் ரகசியம். அப்ப இந்த கதையில வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம எந்த நிலையிலும் இதுதான் எல்லை, இதோட முடிஞ்சதுன்னு நினைக்காம தொடர்ந்து போராடுங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில வெற்றி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.